Hello candidates, welcome for another session. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது டீக்கிண்டர் அப்படின்ற மாடியூலை யூஸ் பண்ணி GUI காம்பனன்ட்ஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் பேக் எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SQLite 3 அப்படின்ற டேட்டா பேஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் நான் என்டர் பண்ணக்கூடிய இன்புட்ஸை பேக்எண்டில் எப்படி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஃப்ரம் டீக்கிண்டர் இம்போர்ட் ஸ்டார். ஸோ நான் டீக்கிண்டர்ன்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரூட்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் யூசர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் வேர் ஆஃப், பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் வேர் ஆஃப். இந்த மெத்தடெல்லாம் இந்த மெத்தட்ஸ் எதுக்காக நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ட்ரி பாக்ஸில் என்டர் பண்ணக்கூடிய டேட்டாவை கேப்சர் பண்ணுறதுக்கான வேரியபிள்ஸாக தான் நான் இதை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆடுங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள கெட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி யூசர் அப்படின்ற வேரியபிளில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன என்டர் பண்ணுறாங்களோ அதை கேப்சர் பண்ணி ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் அகெயின் பாஸ்ன்ற வேரியபிளில் என்ன என்டர் பண்ணுறாங்களோ அதை கெட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி பிங்கிற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அது ரெண்டுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணாமல் நான் ஜஸ்ட் கம்பேர் மட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு XIC அண்ட் ஸோ B இஸ் ஈக்குவல் டு XIC அகெயின். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ ரன் பண்ணும்போது இஃப் A equal to XIC and B equal to XIC அப்படின்னா print login success. Else print invalid input. So save அண்ட் ரன் பண்ணும்போது நமக்கு இப்போது XIC அண்ட் XIC இந்த இன்புட்ஸை நான் இதில் கொடுக்கும்போது தான் நமக்கு லாகின் சக்ஸஸ் இந்த அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ லாகின் சக்ஸஸ் அப்படின்ற அவுட்புட் வந்துட்டு நமக்கு இந்த பேஜில் ஷோ ஆகியிருக்கு. ஸோ இதே இன்புட்டை நான் டேட்டா பேஸ்லேயும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா டேட்டா பேஸுக்கான ப்ரோக்ராமும் எனக்கு எழுதி வச்சுருந்துருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்எண்ட் அப்படின்றதுக்கான ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி எழுதுறதுக்கான மெத்தட் தான் ஆல்ரெடி நம்ம இதில் கொடுத்துருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ A அண்ட் B இந்த வேரியபிள்ஸில் வாங்கக்கூடிய இன்புட்டை இந்த பேக் எண்டில் கொண்டு வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்புட் எனக்கு எப்படி ஒர்க் ஆகலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக் எண்ட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்போர்ட் SQLite 3 அண்ட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, வேல்யூ இன்சர்ட் பண்ண சொல்லியாச்சு. பட் வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கான வேரியபிள்ஸை நான் இந்த ஃப்ரண்ட் எண்ட் பார்ட்டில் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா பிஇன்றது ஃபைல் நேம் டாட் இன்சர்ட் பண்ணக்கூடிய query எந்த ஃபங்க்ஷனில் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் நேம். ஸோ be.sub of A, B இந்த ஏன்ற வேரியபிள்லையும் பிங்கிற வேரியபிள்லையும் தான் எனக்கு தேவையான இன்புட் இருக்கு. அந்த இன்புட்டை BE அப்படின்ற பேக் எண்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய சப்ட்ராக்ஷன்ற ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறேன். பிகாஸ் எனக்கு இந்த சப்ட்ராக்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனில் தான் இன்சர்ட் பண்ணுறதுக்கான query நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல be.sub of A and B என்னோட இன்புட் A அண்ட் Bன்ற வேரியபிளில் தான் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த BEங்கிறது ஃபைல் நேம், சப்புங்கிறது BEயில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ஃபைலை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேஸில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா இம்போர்ட் ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் இம்போர்ட் அப்படின்ற மாதிரி நேமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் ஷோ ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேக் எண்ட் அப்படின்ற ஃபைலை ரன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு A is not defined அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் ஷோ ஆகுது. பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனில் நான் கால் பண்ணும்போது A and Bங்கிற பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான நேம்ஸ் நான் இங்கே கொடுக்கல. ஸோ AB அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டேட்டா பேஸை ரன் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா A and B
சப்ராக்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனில் மிஸ்ஸிங் 2 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற எரர் தான் ஷோ ஆகுது. ஸோ ஒன்ஸ் அகெயின் A, B. ஸோ நான் இந்த இடத்துல இந்த சப்ராக்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணவும் தேவையில்லை. ஸோ ரன் இட் அகெயின். ஸோ இப்போ எனக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் இப்போது அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் XIC அண்ட் XIC அப்படின்ற நேம் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். இந்த டேட்டா எனக்கு பேக் எண்டில் ஸ்டோர் ஆகியிருக்கா அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணணும். ஸோ ரீலோட் பண்ணேன்னா XICன்ற டேட்டா எனக்கு இங்கே ஸ்டோர் ஆகியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் டீக்கின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் எண்ட் SQLite 3 அப்படின்ற டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் ஒரு இன்புட் வாங்கிட்டு அதை SQLite 3ன்ற டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி queries, please contact the given number. So this is Gobinath once again signing off from Xplore IT Corp. Thank you.